இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினிக்கான எபிசோட் 40. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய கலவரமே வெடித்து அதுலேருந்து உங்களை ஜங்குக் காப்பாற்றிட்டு ஸோ உங்களை வந்து அவங்க அது அவங்க வீடு தான் ஜங்குக்கோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு நைட்டு லைட்டாக ஒரு மாதிரி க்யூட்டான விஷயங்கள்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பெக் அதாவது இன்டைரக்டாக அது பெக்கு தான். அந்த மாதிரி வந்துட்டு பெக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் பார்த்தா நீங்கள் வந்துட்டு அதாவது ஜங்குக்கு ஃபேஸ் பண்ணி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்காரு. அப்படியே பார்க்கும்போது காலங்காத்தால் அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது காட்சி. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக லூஸாக வந்துட்டு ஹேரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் போட்டு அவர் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அப்படி படுத்துருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அப்பா இது மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன், எங்கே அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே புலம்பிட்டு அப்படியே அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அது கண்ணை சிமிட்டாமல் அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியும் சரி நல்லாயிருக்கு, கொஞ்ச நேரம் பார்க்கலாம், என்ன போகுது, நேரில் தான் அதாவது முழிச்சா தான் பார்க்க முடில, இப்படியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு 1/2 ஒரு 20 மினிட்ஸ் 1/2 கிட்டே வந்துட்டு நீங்கள் லைட்டாக கண்ணை அப்படியே சிமிட்டுற மாதிரி தெரியுது. அவர் உடனே அப்படியே கண்ணை மூட்டு அப்படி படுக்கிற மாதிரி படுத்துட்டு அதுக்கப்புறம் சரி எதுக்கு படுக்கணும், நம்ம கண்ணையே திறந்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முழிச்சு பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் அப்படியே கண்ணை லைட்டாக அப்படியே இது பண்ணுறீங்க, உடம்பு நெளிப்போம்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணை கொஞ்சம் நல்லா திறந்து இப்படி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வீடுன்னு அதாவது தெரியுது. இப்படியே படுத்து பார்க்கும்போது ஜங்குக்கு வீடுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்தா அவர் உங்களை குறுகுறுன்னே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மூஞ்சியில் ஒட்டிடுச்சா அப்படின்ட்டு ஒருவேளை ஐயோ நம்ம ஜொல்லு விட்டு அப்படியே படுத்துட்டோமா, ஐயோ பில்லோ கில்லோலாம் இது பண்ணிட்டோமா, இல்லை அவர் மேலே ஜொல்லு விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட் இப்படி போகுது. மனுஷன் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு ஏதோ பண்ணிட்டோம் போல், நம்ம ஜொல்லு விட்டுட்டோம் போல், ஐயோ பில்லோ ஃபுல்லாக இதாகிடுச்சு போல், ட்ரூல் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவர் ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா அவர் லைக் நம்ம இந்த மாதிரிலாம் இது பண்ணோம்னா அப்படின்ற மாதிரிலாம் இருப்போம்ல, அவர் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக அப்படியே காமாக பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவர் ஃபேஸே நீங்களும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களே கேட்குறீங்க என்னங்க அப்படின்னே, ஒன்றும் இல்லை அப்படின்னே, இல்லை என்னாச்சு அப்படின்னே, இல்லை சும்மா பார்த்தேன் ஒன்று தான் அப்படின்னே, அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக வாயை விட்டு கேட்டிங்களா அப்படின்ட்டு, அதான் ஒன்றும் இல்லை சும்மா காலைல எழுந்திரிச்சேன், அதான் உன் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னே, அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஆன்றதே மைண்டில் பல மாடிஷனை கொடுத்துட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அப்படின்னே என்ன அப்படின்னே, இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பண்ணிட்டுருக்கீங்களா. சரி ஒன்றும் இல்லை, சரி நான் போய் நீ போறியா இல்லை நான் போவா அப்படின்னே, இல்லை நீங்களே போங்க அப்படின்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிருப்பாரா. உடனே வந்துட்டு நீங்களும் டக்குன்னு நம்ம ஒரு ஆள் எழுந்திரிச்சாங்கன்னு டக்குன்னு எழுந்திரிப்போம்ல, அந்த மாதிரி நீங்களும் எழுந்திரிச்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக தலையை வந்துட்டு டேப் பண்ணிட்டு அப்படியே போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க அவரேவோ ஒரு மாதிரி ஐஸெல்லாம் வைடாகி அப்படியே இப்போ வாயவே பொழந்துட்டீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் லைட்டாக உங்களை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்படி அவர் சிரிச்சுட்டு இப்படி போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க என்னாச்சு இந்த ஆளுக்கு, ஒரு நாள் நைட்டில் எதுவும் மாறிடுச்சா, இல்லை அந்த ஆள் மண்டையில் யாரும் அடிச்சிட்டாங்களா, ஒருவேளை க்ளோனிங்கோ, ஒருவேளை ஏஐயோ, ஏஐ ஃபோனில் தானே வரும், நேரில் எதுவும் ரோபோட் அமிச்சிட்டாங்களோ, இல்லையே எந்த ஆள் ரோபோட் மாதிரி தானே இருப்பேன், இப்போ மனுஷன் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான், ஐயோ என்னமோ ஆகிப்போச்சு, என் புருஷனை அவன் இது கடத்திட்டு வேறு எவனே விட்டுட்டாங்க போல, ஐயோ போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்காது, நம்ம எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஆனால் இப்படி பண்ணுறாரு, ஒருவேளை கனவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கையை கிள்றீங்களா. ஸோ
ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிழட்டுமே, அழுத்தி கிழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த தேய்ச்சிட்டு வலிக்குது. அப்போ உண்மையால் இது கனவு இல்லை, நிஜம்தான், நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் தொட்ட இடத்த அப்படியே தலையில் அப்படியே நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு மேலே லைட்டாக சிரிப்பு வருது. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் கதவை திறக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னு அப்படியே மூஞ்சி நார்மலாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்களா, நீ போய் யூஸ் பண்ண அப்படின்னு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரை கிராஸ் பண்ணிட்டு போகிறீங்க. 2 பேரும் அப்படியே போகிற வரைக்குமே வந்துட்டு, அதாவது 2 பேர் பக்கத்தில் வர வரைக்குமே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அவரை கிராஸ் பண்ணி குடு குடு குடுன்னு உள்ள போயிட்டீங்களா. அவர் பார்க்குறாரு, என்னென்ன பண்ணுறா பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட உட்காந்துருக்காரு. சரி நம்ம டீ போடலாம் அவளுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போது டீ போட்டுக்கிட்டுருக்காரு. அதாவது கிச்சனில் உட்காந்துட்டு டீ போட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணும்போது உள்ளே நின்றுட்டு இப்படி யோசிக்கிறீங்க, என்னாச்சு இவருக்கு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு என்னென்னமோ பண்ணுறாரு, இது ரொமான்டிக்காகவும் இருக்குது. ஒருவேளை அவர் நார்மலாக பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒருவேளை ரொமான்டிக்காக தெரியுதோ இருக்கலாம். நம்ம தான் வந்துட்டு ஓவர் டெல்லுல இருக்கோம் போல், நம்ம மேலே தான் தப்பு. ஏன் தேவையில்லாமல் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கணத்தை டப்பு டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், எதுவும் யோசிக்காதுன்ட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ரூம் வந்துட்டு ஒரு மாதிரி காலியாக இருக்குது. பெட்ஷீட்லாம், அதாவது உங்களோட பெட்ஷீட்டையும் அவரோட பெட்ஷீட்டையும் சேர்த்து மடித்து வச்சுட்டு போயிருக்காரா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஐயோ நம்ம மடித்து வச்சுட்டு போயிடணுமோ, ஏன் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களே திட்டிட்டு வெளியே வந்துட்டு சரி வெளியே தான் இருப்பாருன்ட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அப்படியே டீ போட்டுட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த கவுண்டர் டாப்பில் டீ, அதாவது அடுப்பில் வந்துட்டு டீ கொதிச்சிட்ருக்கு. இவர் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த சூரிய ஒளி அப்படியே அவர் மேலே பட அப்படியே இவர் அந்த சைடு டீ அப்படியே வடிகட்ட அது ஒரு மாதிரி வாவ், ஜஸ்ட் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியும் பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் ஒரு மாதிரி ஏஞ்சல் அந்த மாதிரி டைப்பில் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோயியாக தெரிகிறாரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வாவ் சிவனாண்டி பெத்த மவனாயா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அவர் லைட்டாக தெரிஞ்சிருச்சு, சரி சைட் அடிக்கிறா, ஓகே அப்புறம் எதுக்கு இந்த அழகெல்லாம், இவளுக்காண்டி தான், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வந்துட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு ஒய்யன் எவ்வளோ நேரம் தான் நிற்பா வா அப்படின்ட்டு வடிகட்டி முடிச்சோடனே ஐயோ இருந்தாலும் பார்த்துட்டாரா, ஐயோ பார்த்துட்டாரா, அசிங்கமாக போச்சு என்னன்னு, இருக்காது இந்த ஆளுக்கு அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோலாம் நோட்டீஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்படி போகிறீங்க. ஆனால் அவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க, டீ இருக்குது, நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட டீ கொடுக்குறாரு. பார்த்தா அவர் கப்பை பார்க்குறீங்க, அவர் கப்லேயும் டீ தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அவர் கப்பை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, ரெண்டுத்தையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே, அது டீ தானே அப்படின்னே, ஆமாம் ஏன் அப்படின்னே, இல்லை அது அது நீங்கள் பிளாக் காஃபி தானே குடிப்பீங்கன்னே, ஆமாம் பிளாக் காஃபி தான் குடிப்பேன், பட் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னே, அப்படின்ட்டு இவரும் அப்படின்ட்டு சொல்கிறாரா. உடனே வந்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு இவரும் சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளை மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு. சரி நம்ம எதுவும் சொன்னால் நம்மளை மாதிரியே மறுபடியும் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டீங்களா. உடனே எங்கே போகிற அப்படின்னே, உட்காரு அப்படின்னே, எங்கே அப்படின்னே, சோஃபாவில் அப்படின்னே, இல்லை என் கூட வா அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரா. பார்த்தா வந்துட்டு கூப்பிட்டு போகிற மாடிக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சார். நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைங்க அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக கையை இது பண்ணுறீங்களா. அவர் வந்துட்டு நீங்கள் உதறி விடட்டான்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சோன்னே கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு மாடி இருக்கும்ல, மாடியில் உட்காந்துட்டு இங்கே வா இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு மாடியில் சும்மா ஒரு சேர் மாதிரி ஒரு செட்டப் ஸ்டோன் பெஞ்ச் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அந்த ஸ்டோன் பெஞ்சை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, என்ன பார்க்குற அப்படின்னு, இல்லை அப்படின்னு,
என்ன உட்காரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவர் உட்கார வச்சிட்டாரா. நீங்கள் டக்குன்னு உட்காந்துட்டீங்க. இப்போ குடிக்கலாம் அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. அவர் மூஞ்சிவே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறேன்னே, அல்ல இதே தானே கீழே செய்கிறேன்னு சொன்னோடனே, என்ன செய்கிறேன்னு சொன்னேன். இல்லை, சோஃபாவில் உட்காந்து டீ குடிக்கலான்னு. ஆமாம் அதான். இல்லை அதுவும் கீழே குடித்தாலும் அப்படின்னு. கீழே குடிக்கிறது வேறு, இங்கே குடிக்கிறது வேறு அப்படின்னு. எப்படி அப்படின்னு. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படியே நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே காமிக்கிறாரு. பார்த்தா மேலே வந்துட்டு நிறையா குருவிங்கெலாம் போகுது. காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. சூரியன் இப்போ தான் ரைஸ் ஆகுது. இவர் வீட்டு மாடிலேருந்து பார்த்தா சூரியன் ரைஸ் ஆகுறதுலாம் தெரியுதா. நீங்கள் அப்படியே அந்த வானத்தை பார்க்குறீங்க. அதாவது சூரியன் ரைஸ் ஆகிறது பார்க்குறீங்களா. அப்படி பார்த்துட்டு வா அங்கே அங்கே என் வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் தெரியாது. சும்மா குருவி பறக்கும், லைட்டாக சூரிய அப்படியே வெளிச்சப்படும், அவ்வளோதான். ஆனால் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அதை ரசித்து பார்த்துட்டே சொல்கிறீங்களா. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்த்துட்டு ஆமாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் ஒரு மாதிரி புதுசாக விடியுதில்ல அப்படின்னு. புதுசாக விடியுதா? இல்லை, நல்லா இப்போ தான் வெளியே வருது அப்படின்னு. நைஸில் அப்படின்னு. ஆமாம் நைஸ் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸே தான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த சூரியன் வந்துட்டு நீங்கள் காலைல பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த ஒரு ஆரஞ்ச் அந்த மாதிரி கலரில் வரும்போது நல்லா இருக்குமா. அந்த காற்றுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ரசித்து பார்த்துட்டு இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா. அந்த டீ வந்துட்டு குடிக்கும்போது எப்பயும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. டீயுமே வந்துட்டு நல்லா தான் போட்டிருக்காரு, மோசம்லாம் இல்லை, நல்லாவே போட்டிருக்காரா. நீங்கள் வந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. குருவியெல்லாம் நிறையா போகுது. இப்போ மரம்லாம் காற்று நல்லா கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு வருது. நீங்கள் மாதிரி ரசித்து அப்படி பார்த்துட்டே இருக்கீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்குறத உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரா. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஜங்குக்கு உங்களை பார்க்குறத பார்த்துட்டு என்னங்க அப்படின்னே, பிடிச்சிருக்கா அப்படின்னே. என்னது அப்படின்னே. மார்னிங் டீ அப்படின்னே. டீ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே. டீ மட்டுமா அப்படின்னே. என்னத்தை கேட்குற இருந்தாலும் அவரையா கேட்குறாரு. இருக்காது அப்படின்னு. ஏன் இப்படி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கு. அப்போல்லாம் அவரெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புரியல அப்படின்னே. இல்லை மார்னிங் வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. சன்ரைஸ் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க. ஒரு 1/2 hour உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்துட்டு என்னங்க கீழே போகலாமான்னே. ஏன் கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியது என்னன்னே. இல்லை ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போக முடியாதா அப்படின்னு. இல்லைங்க அது சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டிங்களா. அவருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் மறுபடியும் உட்காந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ அவரே வந்துட்டு சரி ஒர்க் இருக்குன்ட்டா நம்ம கொஞ்ச நேரம் கேட்டால் உட்காந்துட்டேன், இன்னும் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வக்கீலில் போகலான்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மனசில் செம்மையாக இருக்குது. காலங்காத்தால் ஒரு நல்ல காட்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை முன்னாடி விட்டு அவர் பின்னாடி வராரா. அவர் நடந்து போனதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனில் போயிட்டு அப்போ நீங்கள் விளக்க போகிறீங்களா. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்தோடனே இல்லை நான் பண்ணுறேன். இல்லை பரவாயில்லன்னு இல்லை நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சரி நீ குழி நீ இங்கே ஃப்ரெஷ்அப் ஆயிரு, நான் அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்னு. எங்கே அப்படின்னே. என்னம்மா அப்படின்னு. இல்லை நான் வீட்டில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன்னு. என்னாச்சுன்னு. இல்லை ட்ரெஸ் இல்லை மாற்றிக்க அப்படின்னே. ஓ நீ போ நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னே. இல்லைங்க ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸுன்னு. ட்ரெஸ்ஸுக்காம்மா பஞ்சம், அத்தனை ட்ரெஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு. ஆமாம் அதான் எப்போ பார்த்தாலும் ஆனே சொல்கிறேன், ஏதாவது பேசுகிறியா அப்படின்னு. என்னடா நான் கேட்குற டைலாக்டா அது, நீ வாட்டுக்கு இன்றைக்கி நீ சொல்கிற அப்படின்னு. சரிங்க அப்படின்னு.
என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ உண்மையாலே நீ ஜங்குக்கு தானா, இல்லை வேறு யாரும் க்ளோனிங் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களாடா, நான் கேட்க வேண்டியதில் இந்த ஆள் சொல்லிட்டு போகிறோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு குளிக்கிறீங்க. உங்களுக்கு சோப்பு எல்லாமே இருக்கும்ல. சோப்பெல்லாம் போட்டு முடிச்சு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வெளில வரீங்க. ஜங்குக்கு வந்துட்டு கிச்சனில் நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்க பண்ணுறீங்க, என்ன சமைக்கிறீங்க, நான் தள்ளுங்க நான் பண்ணுறேன்னே. சரி எதுவுமே இல்லை, நான் பண்ணி முடிச்சிட்டேன்னொடனே ஏங்க கூப்பிட்ருக்கலாம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கணுன்னே நீங்களும் போகணும் தானே. இல்லைனா இருக்குது, நான் லேட்டாக போனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னொன்னே. ஆமாம்ல, நீங்கள் தான் பாஸ் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே புலம்போது என்னது அப்படின்னே. இல்லை ஒன்றும் இல்லைண்ணே. என்ன பாஸ் தானே, நீங்கள் லேட்டாக போனால் பிரச்சனை இல்லைன்றியானே. இல்லை அப்படின்ட்டு திணறிட்டே சொல்கிறீங்களா. நீ திணறும் போதே தெரியுது அதான் நினச்சிருப்பேன்ட்டு. அதான் ஸோ நான் பாஸ் கார்டை யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எப்போ வேணாலும் போனேன். இருந்தாலும் நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் அப்படின்னே. அதெல்லாம் இல்லை, சிம்பிளாக தான், ஏன்னா உனக்கு லேட் ஆகிடுச்சுல, அதனால் சிம்பிளாக வந்துட்டு சும்மா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடுவோன்னே. அப்படின்னே. ஆமாம், இது சும்மா நிறையா இந்த தானியம் அந்த மாதிரிலாம் வச்சு சும்மா ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான், இது கூட்டி நல்லாயிருக்கும், ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு. நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிட்னஸ் ப்ராடக்ட்டோ அந்த ஜிம்முக்கு போகிறவங்க அது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ சாப்பிட்டது நல்லா இருக்குமான்னு. இல்லை இல்லை இல்லை, இது நல்லா தான் இருக்கும், நான் சாப்பிடுவேன்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்க. பார்த்தா நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு சிப் பண்ணிட்டு அப்படியே ஐஸ்லாம் அப்படியே வைடாகி அப்படியே பார்க்குறீங்களா. அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க, என்ன நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குது அப்படின்னு. சரி சரி, அப்போ உனக்கு ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை இல்லை நான் வாங்கி தரேன் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஜங்குக்கு டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சாரா. நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்க அப்படின்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கிச்சன் கவுண்டர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஷெல்ஃப்லலாம் போயிட்டு ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போயிடணுன்னு. இல்லைங்க வேணாம், இப்போயே வேணும்னு, அப்புறமேல கூட வாங்கி தாங்கன்னு. இல்லை இல்லை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. இல்லைங்க அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வரும்போது வாங்கிக்கிறேன்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. 2 பேரும் குடிச்சிட்டே இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு இப்படி குடிச்சு முடிப்போம்ல, அப்போ லைட்டாக வந்துட்டு மேலே உதட்டுலலாம் ஒட்டியிருக்க அவர் பார்க்குறாரு. என்ன இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு குடிக்கும்போது லைட்டாக அப்படி தொடச்சி தான் குடிச்சிருந்துருப்பாரா. நீங்கள் மொத்தமாக குடிச்சிட்டு தொடச்சிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு அதையும் வந்துட்டு நீங்களே விளக்கிடுவீங்க. இல்லைங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உங்களை சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்பிட்டு வீட்டை விட்டு வெளில வரீங்க. அவர் வந்துட்டு உங்களை வெளியே விட்டு அவர் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு. அப்புறம் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் தான் உங்கள் வண்டியில் தானே வந்திருப்பார். ஸோ வண்டி அவரே எடுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன அவர் எடுக்கிறாரு. சரி அவர் எடுக்கும்போது நம்ம என்னத்த சொல்லிட்டு கொடுங்க நான் ஓட்டுறேன்னு சொல்லவா முடியும். சரின்ட்டு அவர் எடுக்கிறாரு. நீங்கள் பின்னாடி உட்காடுறீங்க. பின்னாடி உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு போகிறீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, மக்களை பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க. இறங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க. பின்னாடி வந்துட்டு ஜங்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வராரு. பார்த்தா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்ன இந்த ஆள் வராரு, விட்டுட்டு தானே போகணும், சரி உடனே வண்டி இல்லாதனால வராரு போல் அப்படின்ட்டு நீங்களும் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு உள்ளே விட்டுட்டு கதவை சாத்திடுவீங்க. சாத்தினதுக்கப்புறம் இருங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு உங்கள் யூனிஃபார்ம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வரீங்க. யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரும்போது இப்படி ஜங்குக்கு பார்க்குறாரு, நல்லா இருக்குது அப்படின்னே. என்ன அங்கன்னே. இல்லை லுக்கு தான் அப்படின்னே. தேங்க்யூ அப்படின்னே. என்ன இதில் நான் எப்பயும் சொல்கிறதுன்னு. இல்லை இது சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி வாங்க போகலாமா அப்படின்னு.
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஓட்டுறீங்க, ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் நேத்திக்கு ஞாபகம் வருது. அதாவது நீங்கள் வந்துட்டு ஏறி உட்காந்துருப்பீங்க, பின்னாடி வந்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்துருப்பீங்க. அதாவது பின்னாடியில் ஜங்குக்கு இடுப்பை பிடிச்சிருந்துருப்பீங்களா, அதை வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டு ஏறுங்கங்க அப்படின்னோடனே சரிங்க சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவரும் ஏறி உட்காந்துட்டு உட்காந்துட்டிங்களா பிடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே உங்களுக்கே லைட்டாக சிரிப்பாக வருது. அதை நினச்சி பார்த்துட்டு ஜங்குக்கு லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷை ஆகுதா. ஸோ அவர் ஏறி உட்காந்துட்டு பிடிச்சிட்டு நல்லா பின்னாடி தான் பிடிச்சார். இப்போயும் வந்துட்டு நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு பின்னாடி கம்பியை பிடிச்சிருந்துருப்பார். பிடிச்சிட்டேம்மா போகலாம் அப்படின்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை போகிறீங்க. இதை வந்துட்டு ஆக்சுவலாக இப்போயும் ஒரு ஆள் பார்க்குறாரு, வேறு யாரில் அந்த மாட்டி விட்டார்ல அந்த ஆள் வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, என்ன இவனுங்க புருஷன் பொண்டாட்டின்னு சொல்கிறானுங்க, எங்கேயோ இருந்து அங்கே ஒரு ஆள் இருக்கான், புருஷன் அங்கே இருக்கான், பொண்டாட்டி தனியாக இங்கே இருக்கா. நான் என்ன நினச்சேன், அவன் என்ன நினச்சிருப்பானா, சரி தனித்தனியாக தான் இருக்கானுங்க, பிரிஞ்சுட்டானுங்க போல், நம்ம எதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான். பார்த்தா நீங்கள் வரும்போது ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் தானே வந்திருப்பீங்க. அவன் பார்க்குறான், என்ன அவனுங்க புருஷன் பொண்டாட்டியா என்ன ரகம்னே தெரில. புருஷன் ஒரு வீட்டில் இருக்கான், பொண்டாட்டி இன்னொரு வீட்டில் இருக்கா. சரி சண்டை போட்டு பிரிய போகிறாங்கன்னா அதை ஏதாவது நியூஸ் ஆக்கலான்னு பார்த்தா இவன் வந்துட்டு வரும்போதே அவன் புருஷனோட சட்டையை போட்டு வர, என்ன ரகம்டா நீங்கள், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எதுவுமே இது பண்ணிக்கல. சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த சைடு வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் விட்டுருந்துருப்பீங்க. ஸோ ஜங்குக்கோட ஆஃபீஸில் விடும்போது வந்துட்டு இப்படி அவர் வந்தோடனே இறங்கிட்டார். இறங்கினோடனே எப்படி பார்க்குறீங்க, சரிங்க பார்த்து போங்க அப்படின்னு. நீ பார்த்து போ, நீ தான் அதை நான் சொல்லணும், ஆக்சுவலாக நீ தான் பார்த்து போகணும் அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது. அவர் நிறையா பேசுகிறாரா, நீங்கள் அப்படியே அவர் மூஞ்சியை பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அதாவது ஆஃபீஸ் முன்னாடியே இறங்கியிருப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் வரும்போது, நீ ஆஃபீஸ் முன்னாடி போ, ஏன்னா முன்னாடி இறக்கி விடும்போது கொஞ்சம் தள்ளி தான் இறக்கி விட்டுருப்பீங்களா. இப்போ வந்துட்டு ஆஃபீஸ் முன்னாடி இறக்கி விடணுன்னே அங்கே இருக்கிற சில எம்ப்ளாயீஸ்லாம் பார்க்குறாங்க, இவங்க பாரு பாஸு பொண்டாட்டி ஆம்பளை, இது எப்போ நடந்துச்சுன்னே தெரில, பொண்டாட்டின்றாரு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதுக்கு பேசுகிறாரு, வா செம அப்படின்ற மாதிரி எல்லாம் குசுன்னு பேசிகிட்டே இருக்குங்க. ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே அவர் வாட்டுக்கு எப்படிமா நேராக போகிறாரு. இவர் பக்கத்தில் வந்தோடனே எல்லாம் வந்துட்டு குட் மார்னிங் சொன்னேன். அவர் அப்படியே தலையாட்டே போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, வா இவ்வளோ நேரம் எப்படி பேசிகிட்டு இருந்தார், ஒரு மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா இந்த கோல்டு ஆறா அப்படியே ஒரு சுற்றிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிருந்துருப்பீங்க. இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வண்டி மேலே ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காரு. பார்த்தா அங்கே ஹேன் வந்துட்டார் ஏற்கனவேவும். சரி ஏன்னா வேலையெல்லாம் இருக்குல்ல, உங்களை வந்துட்டு இது பண்ணணுன்ற வேலையிலே வந்துட்டு ஆஃபீஸ் வேலையை பார்க்காம வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் எனக்கு வேலைலாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு என்னடா அப்படின்னோடனே, இல்லை அதை என்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க நேற்றுக்கு ஹீரோயிசம்லாம் நல்லா மாசாக தான் இருந்துச்சுனே, மாசாக இருந்துச்சா அப்படின்னு. அதை எப்படி குறவு இல்லாமல் செம்மையாக இருந்துச்சுனே. அப்போ சரி, அப்போ அவள் முன்னாடி அவளுக்கும் மாசாக தான் இருந்திருக்கணுன்னே. பாஸ் ஊருக்கே மாசாக இருந்துச்சு, மேடம்க்கு இருக்காதா அப்படின்னு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே, ஆனால் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, எப்படா இம்ப்ரெஸ் பண்ணுறது நல்லா நச்சுன்னு நங்குற மாதிரி நகருக்குன்னு உட்காந்துட்டீங்கன்னு அப்படின்னே. அஃப்கோர்ஸ் அப்படின்னு. சரி அப்போ அப்படி இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்ட்டு. சரி பாஸ் என்ன நேற்று நைட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க போல அப்படின்னே. உனக்கு எப்படா தரணுன்னு, என்ன பாஸ் அப்படின்னு. எப்பட்றா அப்படின்னே. அதுதான் நேற்றுக்கு நீங்கள் அப்படியே போகிறத போதே சரி நீங்கள் உங்கள் மேடம் வீட்டுக்கு போக மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சேன்னு. இதனால தானே எனக்கு உன்னை நான் செக்ரட்டரி ஆச்சிருக்கோன்னே. தேங்க்யூ பாஸ் அப்படின்னு. சரி அப்போ ஓகே, அப்போ மேடம் எப்படி அப்படின்னு தெரில, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது வைப்பு அப்படின்னு. ஓகே வைபெல்லாம் பார்க்குற அளவுக்கு வளர்ந்தீங்களா பாஸ் அப்படின்னே. என்னடா நான்லாம் பார்க்க மாட்டேன்னே. இல்லை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னே.
சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு ஹேன் அப்படி சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. லைக் ரொம்ப பேசுகிறாங்க. இதுக்கு பார்த்தியா பாஸ் செம மாசு அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒய்ஃபுக்காண்டி வந்துட்டு எவ்வளோ சண்டை போட்டார், ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு கிளின்னு கிழிச்சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்போ வெளியே வந்துட்டு வந்திருந்திருப்பார். கெஃபே அதை கேன்டீன் போகலான்னு வரும்போது இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கோம். அவருக்கே லைட்டாக அவர் அன்றைக்கி லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு காலர் தூக்கி ஒரு தருணம் மாதிரி அப்படியே காலர் தூக்கி விட்டு இனிமேல் நம்ம தான்டா அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் அப்படியே போயிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இது போயிட்டு இப்படி பிளாக் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி வந்துட்டு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அவர் ஆஃபீஸில் வந்துட்டு அவர் ஒர்க்கு பார்த்துட்ருப்பாரு. இந்த சைடு வந்துட்டு அப்படியே நீங்கள் போயிருந்துருப்பீங்களே, உங்களை வந்துட்டு உங்கள் ஸ்டேஷனில் போகும்போது எல்லோரும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மிரள்றாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கமிஷனர் மட்டும் இல்லை, பெரிய வீட்டு பணக்கார வீட்டு மருமக, ஒரு பணக்கார வீட்டோட ஒய்ஃபு, அப்படி பையனோட ஒய்ஃபுன்னும் போது எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட பொண்ணு, ஆனால் அது பெருசாகவே வெளியே காமிச்சிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளே போகிறீங்க, எல்லோரும் எழுந்திரிச்சு இப்படி சல்யூட் பண்ணுறாங்க, குட் மார்னிங் மேம்னு. நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தலையை மட்டும் ஆட்டிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு இப்படி இளமாறன் அப்படின்னோடனே அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இப்படி என்னாச்சு மேம்னோடனே இன்றைக்கான ஒர்க்கு என்ன அப்படின்னே, மேடம் இன்றைக்கி அங்கே ஒரு இதுக்கு நம்ம போகணும், அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னே. சரி அப்படின்னோடனே வேறு இருக்கானோடனே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னே. ஓகே, நம்ம வேறு எதுவும் பண்ணணுமா அப்படின்னே. இல்லை இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னொடனே சரி அப்படின்னும்போது இப்படி இளமாறன் வெளியே போகும்போது நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க இளமாறன் அப்படின்னே. சொல்லுங்கள் மேம்னே, தேங்க்யூ அப்படின்னே. எதுக்கு மேடம் அப்படின்னே. இல்லை அது எப்படி சொல்கிறது, இங்கே நம்ம ஸ்டேஷன்லேயே சில பேர் நம்பலை, அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்புனீங்களா அதான் அப்படின்னு. மேடம் இதில் என்ன இருக்குது மேடம், நான் அவங்க கூட வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரினா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஃபீல் ஆகிருந்துருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எப்பயுமே ஃபீல் ஆனதில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு உங்கள்கிட்டேருந்து ஒரு வைப்பு தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னே. ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே வரும்போது இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இப்படி தனித்தனியாக கேட்குறாங்க. சாரி மேடம் இப்படி தப்பாக நினச்சிட்டோன்னு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் என்ன சூழ்நிலை சந்தர்ப்பம் அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லை மேடம் அப்படின்னே. இல்லை பரவாயில்ல, நான் இது பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா கூட வேலை பார்க்கணும் கூட நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, சாட்சியன்ற பேரில் நார்மலாக இருந்ததெல்லாம் வந்துட்டு சாட்சியமாக காமிச்சனால அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இது பெருசாக எடுத்துக்கல. ஓகே, நான் அது பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருந்துருப்பீங்க. இந்த சைடு அப்படியே உங்களே கட் பண்ணிவிட்டு அர்ஜுனை காமிச்சோம் அப்படின்னா, அர்ஜுன் வந்துட்டு இப்போ எல்லாம் ஸ்டேஷன் போகிற டைம் தானே, ஸோ ஸ்டேஷனுக்கு அவர் வராரு. அவர் வரும்போது வந்துட்டு பார்த்தா எல்லோரும் வந்துருச்சு சல்யூட் பண்ணணும்ல. ஸோ சல்யூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி அவர் போகிறப்பே வந்துட்டு அவர் ரூம்குள்ளே போகிறப்பே எல்லோரும் வாசல்கிட்டே வந்துட்டு இப்படி சார் அப்படின்னோடனே அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் நிற்கிறாங்க. அவர் கொஞ்சம் கோவம்தான், என்னடா நம்மளை யாருமே வந்துட்டு இது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை இது பண்ணலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தான் இருந்திருப்பார். சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த வாய்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டாக தெரிஞ்சோடனே, இல்லை சார் அது அப்படின்னோடனே. சொல்லுங்கள் எதுவும் வேலையா அப்படின்னோடனே. இல்லைண்ணா நான் போகத்தான் அப்படின்னோடனே. இல்லை சார் அது சாரி அப்படின்னோடனே. எதுக்கு அப்படின்னே. இல்லை அப்படி நேற்றுக்கு உங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னோடனே. சரி ஒன்றில் விட்டுருங்க அப்படின்னே. இல்லை சார் அப்படின்னே. இல்லை விட்டுருங்க, ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளை நம்பி வர மக்களையும் இப்படி ஒருதலை பட்சமாக பார்த்து நீங்கள் எதுவும் தப்பானதுலாம் இது பண்ணாதீங்க, எல்லா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சு பண்ணுங்க. நேற்றுக்கு மாதிரி சும்மா வந்துட்டு ஒரே ஒரு ப்ரூஃபை பார்த்துட்டு தப்பாக நினச்சிடாதீங்கன்னொடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி செருப்பை கழட்டி அடித்த மாதிரி தான் இருக்குது.
போலீஸோட வேலையே என்ன, எல்லாத்தையும் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு தானே இது பண்ணணும். இவங்க வந்துட்டு ஒரே பிக்கை பார்த்துட்டு அப்போ இவ வந்துட்டு கேரட்லெஸ் கேரக்டர் ஸோ என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது, கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திட்டாங்க. இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு 2 அந்த மாதிரி ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதை சொல்லிட்டு இவனும் போயிட்டான். இந்த சைடு இவங்க அர்ஜுனோட சைட்லேயும் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்படி எல்லா சைட்லேயும் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இன்றைக்கான எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். அண்ட் ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைபு அதை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அவ்வளோதான், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஓகே, இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் இதை வந்துட்டு மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த பிரச்சனையை தீர்த்தனால தெரியல, அந்த பொண்ணுக்கு தீர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். தீர்க்கலைன்னா என்னென்னு தெரில. சரி, நான் சொல்லிடுறேன். அதை கமெண்ட்ஸில் வந்துட்டு கீழே பின் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.